குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இயல் 4 இலக்கணம் பார்க்க போகிறோம். சரியா? இலக்கணம் ஏற்கனவே வகுப்பில் வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தோம். இந்த வகுப்பில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த இயல் அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள்னு கொடுத்துருக்காங்க. தோப்புக்கள், தோப்புகள், கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். நாம் பேசும்போதும் எழுதும் போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவது இன்றியமையாதாகும். அதாவது கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா அப்படியே அதாவது சொல்லுவோம்ல ஓவர் சவுண்டு கத்திட்டு வர்றது அப்படின்ற பொருள். ரெண்டுக்குமே பொருள் வேறு. இப்போ உங்களுக்கு ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். நீங்கள் படிப்பதோட அதை நீங்கள் உங்களுடைய நார்மல் அதாவது பேசக்கூடிய எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பயன்படுத்தினா மட்டும்தான் லைஃப் லாங் உங்களோட மனசில் நிற்கும். சரியா? வல்லினம் மிகா இடங்கள். தற்கால உரைநடையில் வல்லினம் மிகா இடங்களாக கீழ்காண்பனவற்றை கூறலாம். அது செய், இது கான், அது இது அப்படின்ற சுற்று பெயர்கள் பின்னாடி வல்லினம் வராது. சரியா? அது செய், இது கான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது செய், இது கான் அப்படின்னு தான் சொல்லணும். எது கண்டாய், எவை தவறுகள், வினா பெயர்கள். சரியா? யார், எது, எவை, எங்கு இந்த மாதிரி வினா பெயர்கள் பின்னாடி வல்லினம் வராது. குதிரை தாண்டியது, கிளி பேசும். எழுவாய் பெயர்கள் அந்த எழுவாய் தொடரில் வல்லினம் வராது. சரியா? அடுத்து அண்ணனோடு போ, எனது சட்டை. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் வராது. சரியா? 6ஆம் 3ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் வராது. தந்தையே பாருங்கள், மகளே தா, அண்ணனே கேள் அப்படின்ற விழி தொடர்களில் வல்லினம் வராதுமா. அடுத்து வந்த சிரிப்பு, பார்த்த பையன். சரியா? வந்த சிரிப்பு, பார்த்த பையன் பெயர் அச்சத்தில் வல்லினம் வராது. நாடு கண்டால் கூடு கட்டு 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. சரியா? அடுத்தது வரும்படி சொன்னார், பெரும்படி சொன்னார் அந்த படின்னு முடியக்கூடிய வினை எச்சத்தில் வல்லினம் வராது. வாழ்க தமிழ், வருக தலைவா இந்த மாதிரி வியங்கோல் வினைமுற்று தொடர்களில் வல்லினம் மிகாது. வாழ்க, வளர்க, ஒழிக அப்படின்னு வியங்கோல் வினைமுற்றுல வல்லினம் மிகாது. குடிதண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன் இந்த மாதிரி வினை தொகைகளில் வல்லினம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மேலும் சில செய்திகளை அடுத்த பக்கத்தில் தொடருவோம். 8, 10 தவிர எண்ணு பெயர்கள் புணரும் போது வல்லினம் மிகாது. அதாவது 8 தொகை 10 பாட்டு அதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய் தந்தை இரவு பகல் அப்படின்ற உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது தருவதாவது, யாருடா சொல், ஏனடி செல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார், அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற எண்ணும் சொற்களில் வல்லினம் மிகாது. அடுத்தது அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளையும் வல்லினம் மிகாது. அது வேற்றுமை தொடர்களில், இது வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. தலைவி கூற்று, தொண்டர்படை நிலைமொழி உயர்திணைய அமையும் போது வல்லினம் மிகாது. சால, தவ, தட, கூல அதாவது குல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அந்த சொற்களை தவிர உரு, நனி, கடி இதில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி, பார்ப்பார், வாழ்க வாழ்க, வளர்க வளர்க, சலசல அந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துமா கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கல் என்னும் அஃறிணை பன்மை மிகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஆனால் சிலர் வந்து வாழ்த்துக்கள் இக்கு வரும், எழுத்துக்கள் இக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு இலக்கண முறைப்படி வரக்கூடாது. பைகள் கைகள், அதாவது ஐகார வரிசையில் உயிர்மெயில் ஓரெழுத்து சொற்களாக வரும்போது கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. அதாவது பைகள் கைகள் மைகள் அந்த மாதிரி சொல்லும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் வல்லினம் மிகாத இடங்கள் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய சொற்களோடு கம்பேர் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் லைஃப் லாங் உங்கள் மனசில் நிற்கும். நீங்கள் இப்படியே புத்தகத்தில் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதினோடனே மறந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பேசும்போதே அதை இலக்கணத்தோடு கம்பேர் பண்ணி பேசுங்கள், எழுதுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.